Hey guys, welcome to Indian Family and Parenting. A life without a goal is just a wish. இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ட்ரூ. நம்ம எல்லாருக்கும் லைஃப்பில் ஏதாவது அச்சீவ் பண்ணணும், சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். My goal is to do Excel every day. என் கோல் நல்லா காலேஜுக்கு போனோம். என் கோல் இந்தியா போகிறதான் கோல். அதான் லாங் டேர்ம் கோல். நம்ம நிறைய பேருக்கு நிறைய கனவுகள், ஆசைகள் எல்லாமே இருக்கும். ஆனால் பாதி நேரம் அது கனவாகவே போயிடும். நிஜ லைஃப்பில் அதை இம்ப்ளிமெண்ட்டே பண்ண முடியாது. பட் ஆனால் இன்னைக்கு நம்ம கனவுகளை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நான் உங்களுக்கு எனக்கு ஷேர் பண்ண போகிறேன். இதை ஒரு அம்மாவாக நம்ம குழந்தையிலேருந்தே நம்ம பசங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். நம்மளோட கனவுகளை அச்சீவ் பண்ணுறதுக்கு முக்கியமான நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா கோல் செட்டிங். ஃபஸ்ட்டு கோல்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். கோல்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இலக்கு அப்படின்றது அர்த்தம். ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் இலக்கு ரொம்ப அவசியம். இப்போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள இல்லை ஒரு நேரத்துக்குள்ள வெற்றிகரமாக நம்மளோட குறிக்கோள்களை நிறைவேற்றுவது தான் இலக்கு. இப்போது நம்ம கோலை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று லாங் டேர்ம் கோல், இன்னொன்று ஷார்ட் டேர்ம் கோல். இதை நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், ஈஸியாக அவங்களுக்கு புரியும். ஒரு 11th படிக்கிற பையன், அவனுக்கு டாக்டர் ஆகிறது தான் அவனோட கோல். அவனோட சின்ன வயசுலேருந்தே அவனோட ட்ரீம், அவனோட கனவு அது லாங் டேர்ம் கோல். இப்போ அவன் 11th வந்துட்டான். ஸோ இன்னும் 2 வருஷம் இருக்குது, பட் ஸ்டில் அது லாங் டேர்ம் கோல் தான். ஆனால் இப்போ அவனோட ஷார்ட் டேர்ம் கோல் என்னவா இருக்கணும்? அவன் அந்த டாக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி மெடிக்கல் சீட்டு வாங்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு, இல்லையா? ஸோ அவன் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு தேவையான கோச்சிங் அவன் எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி எல்லா சப்ஜெக்ட்லேயும் நல்ல மார்க் எடுக்கணும். ஸ்பெஷலி சயின்ஸில் நல்ல ஸ்கோர் எடுக்கணும். இதுதான் அவனோட ஷார்ட் டேர்ம் கோலாக இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறேனே. ஒரு 1000 படி நம்ம ஏறணும். ஒரு பெரிய மலை. அந்த மலை இப்படி மேலே பார்த்தாலே நமக்கு பயங்கரமாக இருக்குது. ஐயோ, இந்த மலையை நம்ம எப்படி ஏற போகிறோம், இதை பார்த்தாலே பயமாக இருக்குது, என்னாலாம் முடியாது அப்படின்னு நிறைய டைம் நம்ம கிவ் அப் பண்ணிடுறோம். இதே மாதிரி தான் நம்ம கோலையும் நிறைய இது நமக்கு அதை ஒழுங்காக ப்ராப்பராக பிளான் பண்ணாமல் நமக்கு அதை பார்த்தோன்னே மலைப்பாக இருக்கும் நிறைய. ஐயோ, இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாதுன்னு சொல்லி விட்டுடுறோம், இல்லையா? ஆனால் இதையே அந்த அவ்வளோ பெரிய மலையவே நம்மளால் ஈஸியாக ஏற முடியும். எப்படி அப்படின்னா, ஒரு நாளைக்கு நான் ஒரு 50 படி ஏற போகிறேன் அப்படின்றத நம்ம ஒரு ஷார்ட் டேர்ம் கோலாக செட் பண்ணிக்கலாம். நம்மளோட லாங் டேர்ம் கோல் என்னவாக இருக்கும்? அந்த மலை உச்சியை போகிறதுக்கு தான் நம்மளோட லாங் டேர்ம் கோல். ஆனால் ஷார்ட் டேர்ம் கோல் என்ன? அது படிகள். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிரேக் பண்ணிக்கிறோம். அதுதான் நம்மளோட ஷார்ட் டேர்ம் கோல். அப்படி பண்ணும்போது ஈஸியாக அந்த 1000 படியை நம்ம ஈஸியாக ஏறிடலாம். நமக்கு எந்த ஒரு டாஸ்காக இருக்கட்டும், அதை நம்ம பிளான் பண்ணி அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சங்காக, ஒரு குட்டி குட்டியாக அதை பிரேக் பண்ணி நம்ம பண்ணும்போது எல்லாமே ஈஸியாக முடிஞ்சிடும். அதுதான் இந்த ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் கோல் நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு பெரியவங்களுக்கு மட்டுமோ இல்லை ஹை ஸ்கூல் பசங்களுக்கோ மிடில் ஸ்கூல் பசங்களுக்கு மட்டும் கிடையாது. ஈவன் ஒரு கிண்டர் கார்டன் கிட்ஸு கூட நீங்கள் ஆரம்பிச்சிடலாம். ஒரு அம்மாவாக நம்ம வீட்டில் அது இன்னும் அழகாக அந்த ஹேபிட்டை கல்டிவேட் பண்ணிடலாம். எப்போதும் நம்ம ஸ்கூலையே டிபெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வீட்டிலேருந்து பசங்களை பழக்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக எல்லாமே பெரியவங்களானோன்னு அது அவங்களுக்கு அது ஹேபிட்டாக பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இட் பிகம்ஸ் எஃபர்ட்லெஸ்.
கிண்டர் கார்டன் கிட்ஸுக்கு மட்டும் கிடையாது, இது சீனியர் சிட்டிசனுக்கு கூட பொருந்தும். சம்டைம்ஸ் நமக்கு வந்து ஈட்டிங் ஹேபிட்ஸை வந்து நம்ம சில ஹெல்த் கண்டிஷன்ஸ்க்காக நம்ம வந்து குறைச்சிக்கிற மாதிரி இருக்கணும் இல்லையா? சில டயபெட்டிக் இருந்ததுன்னா இல்லை வந்து என்ன ஒரு ரீசன் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருந்தால் நம்ம சில சாப்பாடு அப்போ வந்து நமக்குள்ளே ஒரு கோல் செட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து இன்றைக்கி இந்த ஒரு ஸ்வீட்டை வந்து நான் விட போகிறேன் அப்படின்றது என்னோட ஒரு 2-3 மாதத்துக்கு தேவையான ஒரு கோலாக இருக்கலாம். ஸோ எவ்ரிடே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நான் டீயில் வந்து சர்க்கரை போட்டுட்டுனா அந்த சர்க்கரையை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ஸோ அது மாதிரி நம்ம ஒரு கோல் செட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாருக்குமே பொருந்தும். டெஃபினட்டாக வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் கோலை பற்றி பார்த்தோம். அதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, சக்ஸஸ்ஃபுல்லாக அதை நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில் எடுத்துகிட்டு வர்றது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். கண்டிப்பாக நீங்கள் என்னோடய செகண்ட் வீடியோ பாருங்கள். நான் வந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றத நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். நாலேஜ் இஸ் பவர். நம்ம கற்றுக்கிட்டதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுல தான் வந்து ஒரு சந்தோஷமே இருக்குது. அதை நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் பண்ணுங்கள். டெஃபினட்டாக வந்து என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிவ் மீ அ பிக் தம்ஸ் அப். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.